கவர்மெண்ட் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ஆனால் இது என்ன நடந்ததுங்கிறது இப்போ சட்டத்தில் அவங்க சப்ஜூடிஸ் ரொம்ப அதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. அதை கமெண்ட்டும் அடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாருக்கும் மனம் வருத்தம் இருக்குது. தயவுசெய்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. முக்கியமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனால தான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் பல பார்வையில் பல பொருளாக தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் போருக்கு இருக்கிறது போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்களை குற்றம் சொல்லியிருக்காதீங்க. நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க அதனால தயவுசெய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோடு நின்னதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கல. சார் லைட் ஹவுஸ் போய் பாத்தீங்க, சார் லைட் ஹவுஸ்லாம் போய் பாத்தீங்க, இந்த இடம் சிறந்ததுன்னு பாத்தீங்களா? சாரி, இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க. இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம். சார் பாதுகாப்பு குறைபாடு காரணமா கொடுத்திருந்தா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கட்டி இன்னைக்கு சார் பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் சொல்றாங்களா சார்? எல்லா எதிர்கட்சிகளுமே பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் வைக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணுங்க. நம்ம வந்து நடுநிலையா நின்று பார்த்தோம்னா நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தா மக்கள் சைடு எடுக்க. யாருக்கு? விஜய்